தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்து. தூத்துக்குடி தூய மரியன்னை கல்லூரியில் விமர்சையாக நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழா. மாணவிகள் சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம் ஆடி உற்சாக கொண்டாட்டம். மதுரை அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதை முன்னிட்டு முன்னேற்பாடு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியது. முதல் 2 பரிசுகள் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு வந்ததைக் கண்டு பிரெஞ்சு நாட்டினர் உற்சாகம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் முதலிடம் பிடிக்கும் மாடுபிடி வீரருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சார்பில் கார் பரிசு. சிறந்த காளையின் உரிமையாளருக்கு முதல் முறையாக டிராக்டர் பரிசாக வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கான வாடிவாசலை அரிவாளால் வெட்டி சேதப்படுத்திய நடிகர் வேல ராமமூர்த்தியின் மனைவி. வீட்டு வாசல் முன்பு வாடிவாசல் அமைக்கப்பட்டதால் ஆவேசம். நீலகிரி மாவட்டம் உதகையில் விமர்சையாக நடைபெற்ற ஆருத்ரா தரிசன தேரோட்டம். பாரம்பரிய உடையணிந்து நடனமாடியபடி தேரை வடம் பிடித்து இழுத்த தோடர் சமூக மக்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற முதல் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. ஆட்டம் போட்டு வைப் செய்த இளைஞர்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து 20 லட்சம் பேர் சொந்த ஊருக்கு பயணம். தெற்கு ரயில்வே தகவல். ஜனவரி 14, 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் ஞாயிறு விடுமுறை நேர அட்டவணைப்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும். 17ஆம் தேதி சனிக்கிழமை அட்டவணைப்படி இயக்கப்படும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட சுயேட்சை வேட்பாளர்கள் 9 பேர் மனு தாக்கல். முதல் நாளில் 3 பேர் தாக்கல் செய்த நிலையில் இன்று 6 சுயேட்சைகள் மனு தாக்கல். ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிற்பகல் 3 மணிக்கு மேல் வருகை தந்த சுயேட்சை வேட்பாளர்கள் 2 பேர் தடுத்து நிறுத்தம். குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே வந்துவிட்டதாக கூறி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அத்தாரிட்டி இருக்குது, நீங்க தடுத்துட்டீங்க. எங்களுக்கு 2024ஆம் ஆண்டில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்த கொல்கத்தா. சென்னை 31வது இடம் பிடித்ததாக டாம் என்ற தனியார் நிறுவனம் தகவல். மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக பொதுமக்கள் 15 நாட்களில் தங்களின் கருத்துக்களை தெரிவிக்கலாம். சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி எம். சத்யநாராயணன் தலைமையிலான ஒரு நபர் குழு அறிவிப்பு. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பு. ஜல்லிக்கட்டு வாடிவாசல் முன்பு ஏராளமானோர் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி.
பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு திருநெல்வேலி எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் அலைமோதிய மக்கள் கூட்டம். சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் இருந்து திருநெல்வேலிக்கு வருகை தந்த மக்களால் கூட்ட நெரிசல். பொங்கல் பண்டிகை நாட்களில் தேர்வுகள் நடக்காது என்று கேந்திரிய வித்யாலயா அறிவிப்பு. தமிழகத்தில் எதிர்ப்பு எழுந்த நிலையில் நடவடிக்கை. தை திருநாளான நாளை தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் நாளை மறுநாள் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். பொங்கல் விழா என்பது உழவை, உழைப்பை, சமத்துவத்தை, இயற்கையின் சிறப்பை போற்றும் விழா. உலக தமிழர்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 3186 காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்களுக்கு பதக்கங்கள் அறிவிப்பு. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் 120 அலுவலர்களுக்கு தமிழக முதலமைச்சரின் சிறப்பு பணிப்பதக்கங்கள் அறிவிப்பு. சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை பெண்கள் வார்டில் புகுந்து பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. மதுபோதையில் அத்துமீறிய ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ் குமார் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது துளியும் இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சேலம் தலைவாசல் கூற்றோடு பகுதியில் கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையம் தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நவீன மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப வசதியானது அழிந்து வரும் நிலையில் உள்ள நாட்டின கால்நடைகள் மற்றும் விலங்கினங்களை அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கும் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான ஆராய்ச்சி மாணவர்கள், உள்ளுறை பயிற்சி மருத்துவர்கள் ஆகியோரின் ஆராய்ச்சி தேவைகளை பூர்த்தி செய்திடும் வகையிலும் தொழில் முனைவோர் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட மகேந்திரா மின்சார SUV வாகனங்களின் சோதனை ஓட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். காரில் அமர்ந்து அதன் சிறப்பு அம்சங்கள் குறித்து அமைச்சர் TRB ராஜாவிடம் கேட்டறிந்தார். அண்ணல் அம்பேத்கரின் ஆக்கங்கள் எளிய தமிழில் மொழிபெயர்த்து வெளியீடு. மக்கள் பதிப்பாக முதல் 10 தொகுதிகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டில் தொழில் முதலீடு செய்ய வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆர்வம் காட்டுகின்றன. திறமை மிகு தொழிலாளர்கள் அதிக அளவில் தமிழ்நாட்டில் உள்ளதாக அமைச்சர் TRB ராஜா பேட்டி. மாநிலமாக இருந்து பல்வேறு துறைகளிலும் கல்வியிலும் சரி, இப்படி பல துறைகளிலும் நம்பர் 1 மாநிலமாக, நம்பர் 1 முதலமைச்சராக மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் இன்று திகழ்கிறார். நீண்ட நெடிய காலமாக நம்ம ஆட்டோமொபைல் செக்டரில் நம்பர் 1 வம்பு பண்ண வேண்டும் என்ற ஆணவத்தோடும் திமிரோடும் ஆளுநர் RN ரவி செயல்படுகிறார். சென்னையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. வாய்ப்பில்லை, ஏதாவது வம்பு பண்ணணும் என்று நினைக்கிறார். வம்பு பண்ணணும், ஆணவம், திமிரு, இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட காட்டணும்னு ஆளுநர் நினைக்கிறார். ஆகையால் இது எடுபடாது. தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிறையில் உள்ள நாகேந்திரனுக்கு தொடர்புடைய 8 இடங்களில் போலீசார் தீவிர சோதனை. நாகேந்திரனின் சகோதரிகள் வீடு, வழக்கறிஞர் வீடு உள்ளிட்ட இடங்களில் திடீர் ரெய்டு. சென்னையில் ஆட்டோ டிரைவர் கொலை வழக்கில் 7 பேரை விடுதலை செய்த சென்னை அமர்வு நீதிமன்றத்தின் தீர்ப்பு ரத்து. 7 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு.
பிரிட்டோ கார்சியா தீவு அருகே கன்னியாகுமரி மீனவர்கள் 15 பேரை கைது செய்தது பிரிட்டிஷ் கடற்படை. மீனவர்கள் கைது குறித்து மாவட்ட அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். அலகு குத்தியும் காவடி எடுத்தும் பால்குடம் சுமந்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடல். துபாயில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் 3வது இடத்தை பிடித்துள்ள நடிகர் அஜித்குமாருக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. மேலும் பல வெற்றிகளை குவித்து நம் மாநிலத்திற்கும் மென்மேலும் பெருமை சேர்க்க வாழ்த்துவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. விடுதலை 2 படத்தின் வெற்றியை தொடர்ந்து வெற்றிமாறன் இயக்கும் புதிய திரைப்படத்தில் தனுஷ் நடிக்க உள்ளதாக தகவல். ஜூனியர் என்டிஆர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக பட நிறுவனம் அறிவிப்பு. வெற்றிமாறன் இயக்கும் புதிய திரைப்படத்தில் தனுஷ் நடிக்க உள்ளதாக பட நிறுவனம் அறிவிப்பு. ஜூனியர் என்டிஆர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக தகவல். ஸ்ரீநகர் சோனாமார்க் இடையே அனைத்து வானிலைகளிலும் செல்லும் வகையில் சுரங்கம் அமைப்பு. ஜெட் வடிவிலான சுரங்கப்பாதையை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பனை காண குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட்டம். நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து சரணகோஷம் விண்ணை பிளக்க சுவாமி தரிசனம் செய்து வரும் பக்தர்கள். மகா கும்பமேளா இந்தியாவின் காலத்தால் அழியாத ஆன்மீக பாரம்பரியத்தை உள்ளடக்கியது. நம்பிக்கை, பக்தி, கலாச்சாரத்தின் புனித சங்கமம் என்று பிரதமர் மோடி வாழ்த்து. நாற்பத்தைந்து நாட்கள் நடைபெறும் மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் தொடங்கியது. நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான சாமியார்கள் குவிந்தனர். திருப்பதி திருமலையில் உள்ள லட்டு கவுண்டரில் திடீர் தீ விபத்து. கரும்புகை வெளியானதைக் கண்டு பக்தர்கள் அலறியடித்து ஓட்டம். வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி உள்ளிட்ட 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் தென்படும் அரிய வானியல் நிகழ்வு வரும் 21ஆம் தேதி முதல் தொடர்ந்து 4 வாரங்களுக்கு பார்க்கலாம் என வானிலை ஆய்வாளர்கள் தகவல். கேரளாவில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தந்தையும் உடந்தை என அதிர்ச்சி தகவல். இதுவரை 39 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் சரிவு. முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு 86 ரூபாய் 21 காசுகளாக சரிந்தது. ஜப்பான் நாட்டில் ஐஸ் பாத் எடுத்து வழிபட்ட மக்கள். பனிக்காலம் தொடங்கியுள்ளதை குறிக்கும் வகையில் வினோத நிகழ்ச்சி. பாகிஸ்தானின் குவெட்டா நகரில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் வாயு வெடிப்பில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக அதிகரிப்பு. 4000 அடி ஆழத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரம். பிப்ரவரி மாதத்தில் தொடங்கவுள்ள சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான ஆஸ்திரேலிய அணி அறிவிப்பு. பேட் கமின்ஸ் தலைமையிலான 15 பேர் கொண்ட வீரர்களின் பட்டியலை வெளியிட்டது அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம்.